ஒரு குட்டி கதை சொல்லிட்டா. வின்னிபெக் மக்களுக்கு விடை கொடுத்துட்டு சஸ்காச்சவன்ல இருக்கிற ரெஜைனாவை நோக்கி ரெக்கை விரிச்சிட்டு பறந்தேன். அதாவது வண்டியை ஓட்டிட்டு போனேன். ரெஜைனால சில பல நண்பர்களை சந்திச்சுட்டு மறுநாள் ஆல்பர்டால இருக்கிற கேல்கரியை நோக்கி நகர்ந்தேன். தக்காளி என்ன வெயில் தெரியுமா? 40 பாகை வெப்பநிலை இருந்துச்சு. முஞ்சி மேல அச்சுது காத்துல கதிரவா, கக்கும் மணல் செதறிட்டேன். ஒரே நேர்கோடு சாலை வர. இங்க பாரா, இந்தியா தெரியுது. இருந்த தண்ணி எல்லாம் குடிச்சிட்டேன். யார் அங்கே? தாகம் தீர்க்கும் தண்ணீர் கொண்டு வா, மொண்டு குடிக்க மோர் கொண்டு வா அப்படின்னு மனசுக்குள்ள வசனம்லாம் பேசிக்கிட்டேன். சூரியன் சுட்டரிப்பான் தெரியும், சூக்கிலேயே சுட்டரிப்பான்றது இப்பதான் தெரியும். அடியில ரத்தம் வராத குறை. சரி கொஞ்சம் ஓய்வு எடுப்பேன்னு சொல்லி நடு வழியில நிறுத்தி சில பல படங்களை புடிச்சுக்கிட்டேன். அப்பதான் ஒரு அதிசயம் நடந்தது. ஒரு சரக்குந்த கடந்து போகும்போது அந்த ஓட்டுநர் ஓரம் கட்ட சொன்னா போல. யாரா அது நம்மள ஓரம் கட்ட சொல்றதுன்னு ஓரம் கட்டினா நம்மளோட ரசிக்கிறான். அடேங்கப்பா, என் கண்ணுக்கு அவர் ரசிகரா தெரியல. தாகம் தீக்க வந்த தேவதையா தெரிஞ்சாரு. கொஞ்சம் தண்ணி கொடுங்க தம்பின்னு கேட்டேன். மலமல வந்து சரசர வந்து 2 புட்டு தண்ணியை கொடுத்தாரு. குடிச்சதுக்கு அப்புறம் கண்ணு கலங்கிட்டேன். தண்ணீர் கொடுத்த ரசிகர், சி தெய்வத்துக்கு ஒரு நன்றியை சொன்னேன். அவர் ஐடி கூட வாங்க மறந்துட்டேன். தெரிஞ்சா டேக் பண்ணுங்கப்பா.